Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.4ல 7th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா a box contains cards number 3, 5, 7, 9 etc 35, 37. அதாவது ஒரு பாக்ஸ்ல இந்த நம்பர் உள்ள கார்டெல்லாம் இருக்காம். ஃபர்ஸ்ட் இது என்ன நம்பர்னு அப்சர்வ் பண்ணிங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அடுத்தடுத்து ஆட் நம்பர் 37 வரைக்கும் எழுதணும் நம்ம இப்போ. சரி, அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? கார்டு இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பாக்ஸ். கார்டு வந்து ரேண்டமாக பாக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான் கார்டு ஹாவ் எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் அ ப்ரைம் நம்பர். அதாவது எய்தர் மல்டிபிள் ஆஃப் 7 ஆர் அ ப்ரைம் நம்பர். எய்தர்னு சொல்லியிருக்காங்க. எய்தர்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று அப்படின்னு அர்த்தம். நெய்தர்னா ரெண்டுமே கிடையாது, காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். நெய்தர் என் வந்துச்சுன்னா, இங்க எய்தர்னு சொன்னதுனால ஆர் மல்டிபிள் ஆஃப் 7 ஆர் பிரைம் நம்பர். அப்போ என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ யூனியன் பி. முன்னாடி சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஏ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 எடுத்துக்கிறோம், பி வந்து பிரைம் நம்பர் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி கான்செப்ட். சரி, அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். 3லேருந்து எல்லா ப்ரைம் நம்பரும் 37 வரைக்கும் எழுதணும். சாரி, ப்ரைம் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். ஆட் நம்பர் ரேஷியோ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர் தெரியும் இல்லையா, அடுத்தடுத்த ஆட் நம்பர் எழுதணும். 27, 29, 31, 33, 35, 37ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 7, அதை ஏன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 7. அதாவது மல்டிபிள் ஆஃப் 7. 7 டேபிளில் வர நம்பர்லாம் எழுதணும். 7 1s are 7 இருக்கு. அடுத்து 21, 7 3s are 21. அடுத்து 21க்கு அப்புறம் 7 4s are 28 கிடையாதுங்க. 7 5s are 35. அவ்வளோதான், 3 சான்ஸ் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ? 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ? ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். இப்போ 3/18. அதே மாதிரி நம்ம இங்கே கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஆட் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும்ல. சரி, இப்போ அடுத்தது போகிறேன். அடுத்தது என்னது? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. So இப்போ prime number. Event of getting a prime number. prime numberனா என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு நம்பர் எடுத்தால் அது அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும், வேறு எந்த டேபிளையும் வரக்கூடாது. ப்ரைம் நம்பர் 3, 5, 7, 9 வராது. 9 வந்து 3 டேபிளில் வரும், அப்போ வந்து 9 டேபிளில் வரும். ஒரு நம்பர் எடுத்தால் 9 டேபிளில் மட்டும் தான் வரும், அப்படி வராது. சரி, ஒன்று ஒன்றா எழுதுறேன். 3, 5, 7, அடுத்து 11, 13 வரும். 15 வராது, ஏன்னா 15 3 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், கிராஸ். 17 வரும், 19 வரும், 21 வராது. 21 வந்து 3 டேபிள் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு 23 வரும் கண்டிப்பாக, 25 வராது, 27 வராது, 29 வரும், 31 வரும், 33 வராது, 35 5 டேபிளில் வரும், 33 3 டேபிளில் வரும், அதோட 37 வரும். ஸோ இப்போ நான் வரும்னு சொன்ன நம்பர்லாம் இங்கே எழுதிட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்ன? நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ 11/18. இப்போது நம்ம ஆரில் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு பாருங்கள். அதாவது இதுலேயும் உள்ள காமன், இதில் இருக்க கம்மி நம்பர்னா 7 21 35 இங்கே தான் இருக்கா பாருங்கள். 7 இருக்குது, 21 35 கிடையாது. அப்போ ஒன்று தான். அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை நம்பர் ஆஃப் எஸ். இப்போ 1/18. இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். P of A union B equal to P of A
plus P of B minus P of A intersection B. P of A என்ன கண்டுபிடிச்சோம் 3/18. P of B 11/18. இது வந்து 1/18. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். 3 plus 11 14. 14 minus 1 13. 13/18. இது எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாதனால அப்படியே விட்டுற வேண்டியதான். ஈஸி தானே சம்மு. ஆர் ARB அப்படின்னாலே யூனியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.